ஃப்ரான்ஸ் வர்சஸ் மொரோக்கோ. ஃப்ரான்ஸ் இந்த கேமை வின் பண்ணி செமிஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. அண்ட் இந்த கேமை பற்றி பேசணுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மொரோக்கோ வந்து டீப்பாக டிஃபெண்ட் பண்ணி கவுண்டரில் அட்டாக் பண்ணலான்னு தான் அவங்களோட பிளானாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லாவே டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மொரோக்கோ அட்டாக்ல பில்டப் பண்ணும்போது ஒரு பாலை டிரான்சிஷனில் லூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கிலியன் எம்பாப்பேக்கு அந்த பால் போகுது. கிலியன் எம்பாப்பே டேரெக்டாக அந்த பாலை எடுத்துகிட்டு பெனால்ட்டி பாக்ஸில் போகிறாரு. ஒரு கிளாசிக் ஸ்டெப் போகிறாரு, பெனால்ட்டியை வின் பண்ணுறாரு. இந்த பெனால்ட்டியை கன்வெர்ட் பண்ண முடியல எம்பாப்பே வேலை. இந்த ஃபவுல் பண்ணோன்னே தெரியும் நம்மளுக்கு இது ஒரு கிளியர் பெனால்ட்டின்னு சொல்லிட்டு. ஆனால் 3 minutes இந்த ரெஃப்ரி எடுத்தாங்க டைம். எதுக்கு எடுத்தாங்கன்னே சுத்தமாக புரியல. லீக் ஃபுட்பாலில் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதுன்னு பார்த்தா இந்த டோர்னமெண்ட்லேயும் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க ரெஃப்ரி. அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு டைட் ஆங்கிள்லேருந்து எம்பாப்பே ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃபியூ மினிட்ஸ்லேயே டெம்பலே ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி இந்த கேமை 2-0 சீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பாப்பே இந்த கோல் மூலியமாக 20 appearanceல 20 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த வேர்ல்ட் கப்பில் கோல்டன் பூட் ரேஸில் மெஸ்ஸியை ஈக்குவல் பண்ணியிருக்காரு. ஸோ கிலியன் எம்பாப்பே இந்த டோர்னமெண்ட்டில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பயங்கரமான கோல் ஸ்கோரிங் ஃபார்மில் இருக்காரு. அண்ட் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு டெம்பலேவும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஒலிசே என்னதான் கோல் ஸ்கோர் பண்ணலனாலுமே இந்த டோர்னமெண்ட் முழுக்க கிரியேட்டிவிட்டி பார்ட் அவர் தான் பண்ணியிருக்காரு இந்த ஃப்ரான்ஸ் டீமுக்கு. அண்ட் இந்த ஃப்ரான்ஸ் டீமோட டிஃபென்ஸுமே சாலிடாக இருக்குது. வில்லியம் சலிபா அண்ட் உபமெக்கானோ 3 clean sheets வச்சுருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். அண்ட் ஃப்ரான்ஸ் செமிஃபைனல்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் போகிறாங்க. அண்ட் மொரோக்கோ ஆன் அதர் ஹேண்ட் ஃப்ரான்ஸ் மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டீம்கிட்ட தோற்றுருக்காங்க. ஸோ ரொம்பவே ப்ரௌடாக போகலாம். அண்ட் போன வேர்ல்ட் கப்லேயும் சரி இந்த வேர்ல்ட் கப்லேயும் சரி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் அவங்க ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்க இன்னும் சூப்பரான டீமாக ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்பயே FIFA டாப் 6 ரேங்கிங்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.